அனைவருக்கும் வணக்கம். திருவோணம் அதுவுமா நம்ம கேரளாவிலேருந்து ரொம்ப நல்ல விஷயம்லாம் நிறையா வந்திருக்கு. இது போக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மிகப்பெரிய ஜோதிட கணிப்பாளராக இருக்கிற ரத்தன் பண்டிட் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கணிச்சிருக்காரு. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அது போக இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சுயசரிதை ஒன்று எழுதுறாருன்ற ஒரு விஷயம். இது யார் வெளியிட்டு யார் வாங்க போகிறான்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதனால் எல்லாமே வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு உங்களுடைய கமெண்ட்டை கொடுத்துருங்க. மறக்காமல் வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டை தள்ளனோடனே ஹைப் ஒன்று வரும், அதையும் கொடுத்து விட்ருங்க. ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நாற்காலி மேல ஒரு கண் இருக்கு. அவன் வருவான், அதுல உட்காருவான். முக்கியமான விஷயங்கள் முதல்ல ஆரம்பிப்போம். இன்றைக்கி அதிரடியாக சட்டசபை இல்லை, இன்றைக்கி பள்ளிக்கூடம் லீவு அப்படின்னோடனே நம்மளுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருவண்ணாமலைக்கு திடீர்னு ரைடு விட்டுருக்காரு. ஏன்னா அதிகபட்ச புகார்கள் வந்துக்கிட்டு இருந்த கோவில்களில் திருவண்ணாமலையும் ஒன்று. அதிக கட்டண வசூல், அதிக பொருட்கள், பூஜை ஜாமான்கள் வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட ஒரு விஷயம்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் திடீர்னு ரைடுக்கு போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே செல்ஃபோனுக்கு தடை அப்படின்ற மிகப்பெரிய உத்தரவும் கொடுத்துருக்காரு. ரைட்டு, திருவண்ணாமலை கோயிலுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்தடுத்து நிறைய கோயில்களில் அது அரங்கிற போகுது. ஏகப்பட்ட கோயில்களில் இருக்குது. கேமரா உள்ளே போனால் 250 ரூபா டிக்கெட்டு, ஃபோன் உள்ளே போனால் இவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லி இருக்கும். எதுக்கு பார்ப்பீங்கன்னா சாமி கும்பிட போகிறீங்க. நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு தான் போவேன், கோயிலுக்கு வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு தான் வருவேன்னா அது கோயிலுக்கு வரதுக்கான அர்த்தமே இல்லையே அப்படின்றது தான் அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய ஒரு கருத்து. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தேசிய வெற்றி கழகமாக மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சமீப நாட்களாக நம்மளுடைய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து பிரதமர் ஆக போகிறாரு எங்கள் அண்ணன் அப்படின்றதெல்லாம் தாண்டி வரக்கூடிய 29 பிரதமர் எலெக்ஷனில் காங்கிரஸ்க்கு போட்டியே நம்ம டிவிக்கே தான். இன்றைக்கி நம்ம கூட கூட்டணியில் இருக்காங்கன்றதை தாண்டி பிஜேபி அப்படின்ற ஒரு மோடி அவர்கள் 3 வருஷமாக தொடர்ந்து 3 தடவை தொடர்ந்து பிஎம்மாக இருக்கும்போது அதை எங்களுடைய தளபதி உடைக்கிறதுக்கு வராருன்னு சொல்லி அமைச்சர் ஜெகதீஸ்வரி, நம்ம நிறைய அமைச்சர்கள் வரிசையாக சொல்லிட்டே போனோம். நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள், நம்மளுடைய பிரபு, கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் ஏகப்பட்ட இடத்துல பதிவு பண்ணாங்க. இது வந்து நானுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் சார்பாகவும் அண்ணன் தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றினா பார்த்தாது, ஒட்டுமொத்த இந்தியாவை கையில் எடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் வரிசையாக கிடைக்கும். இதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்றதையும் உள்ள நான் உங்களுக்கு வீடியோக்களை சொல்கிறேன். அதில் முதல் விஷயமா கேளுங்க. இன்னைக்கு ஓணம், திருவோணம் அப்படின்றது பொதுவாக வந்து கேரளாவில் கொண்டாடப்படுற ஒரு நல்ல நாள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேரளா சொந்தங்கள் நிறைய பேரும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு எப்படி சொல்கிறதுனா, அந்த திருவோணம் நாளில் தேவன் அப்படின்ற பாஜகவுடைய ஒருத்தர் நடிகர், இப்போ அவர் வந்து பாஜகலேருந்து விலகிட்டார். அவர் விலகி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துருச்சு. இன்றைக்கி அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படின்றத தாண்டி சட்டசபை நடந்து முடிஞ்சு 8ஆம் தேதி முடியுது அப்படின்னும் போது கரெக்டாக 10ஆம் தேதி மாபெரும் ஒரு இணைப்பு விழாவை வைக்கிறதா இருக்காங்க. வச்சுட்டு கேரளாவுடைய மாநில தலைவராக தேவன் அவர்கள் ஆக போகிறாரு. கேரளா வெற்றி கழகமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், அதாவது பேர் தமிழக வெற்றி கழகம், அது கேரளா மாவட்டத்துடைய ஒரு அங்கமாக செயல்பட போகுது. இதனால வந்து தேசிய வெற்றி கழகத்துக்கு மிக பெரும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை தாண்டி இப்போ கேரளாவில் என்ன மாற்றங்கள், ஏன்னா இன்னைக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் அங்கே அரசியலில் பங்கெடுத்துக்க முடியாது. இதுதான் வந்து கேரளா மாநிலத்துடைய ஒரு சொல்லப்படாத கருத்தாக இருக்குது. ஏன்னா அரசியல் இன்னைக்கு மம்முட்டி, மோகன்லால் யாராலையுமே அங்கே கோல் வச்ச முடியாது. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிகர் இருக்கும்போதே இருந்து பார்த்தீங்கன்னா 50% மக்களுக்கு மேலே விஜய் மக்கள் இயக்கம், அதாவது அங்கே இருக்கிற விஜய் மக்கள் இயக்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஏன் கஷ்டப்படணும்? வரக்கூடிய தேர்தல், பிரதமர் தேர்தலோ வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலோ நம்ம கட்சி அங்கே தானே. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டேட்டுகள்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் சொல்லியே ஆகணும். சிபிஐ விசாரணைக்கு போகும்போது கூட டெல்லி சிபிஐ அலுவலகமே அதிர்ந்துச்சு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்து கேரளாலேயும் நம்ம வந்து பிள்ளையார் சொல்லியை போட்டு விட்டாச்சு. இது போக ரத்தன் பண்டிட் அவர்கள் கணிச்ச ஒரு மாபெரும் விஷயம், 29 நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு 99% சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இது அவர் வந்து அடுத்த பிரதமரை உருவாக்க போகிறாரா? பிரதமர், அதாவது ஹோம் மேக்கர் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து கிங் மேக்கரா அல்லது இந்த மாதிரி கிங் மேக்கரான்னு இருக்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கிங்கு தான், கிங்கு மேக்கர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது
நாங்கள் வந்து ராகுல் காந்தி எதுக்குங்க பிரதமர் ஆக போகிறோம், எங்கள் முதலமைச்சர் விஜய் அண்ணனே நின்னாலே அங்கே பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழக மக்களே வந்து நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழகத்துக்கு வழங்கப்படுற நிறைய விஷயங்கள்ல டிராப் ஆகிக்கிட்டே இருக்கு. தமிழக மக்கள் அப்படின்னா இன்னைக்கு வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை வடநாட்டில் இருக்கு அப்படின்றது அதாவது நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. ஹிந்திக்கு கொடுக்கப்படுற மரியாதை தமிழுக்கு இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி. ஆனால் இன்னைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் திமுக காலகட்டங்களில் போடப்பட்ட ஒரு மிக முக்கியமான மசோதாக்கு இன்னைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. என்ன மசோதா அப்படின்னா, இனிமேல் தமிழ் வழியில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்ற ஒரு மசோதா. யோசிச்சு பாருங்கள், இது எப்போ அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக வந்து கண் துடைப்பாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இது போக நம்மளுடைய தமிழக அரசுக்கு மத்திய அரசு வச்சிருக்கிற, அதாவது ஒன்றிய அரசு வச்சிருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, கல்விக்கான நிதி 2025 2024 23 25 26 26 27க்குரிய ஒவ்வொரு வருடமும் 1500 கோடிக்கு குறையாம இந்த வருடம் 1800 கோடிக்கு குறையாத நிதி, கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபா மத்திய அரசுலேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய பெண்டிங். நீங்கள் எப்போ முன்மொழி கொள்கையில் கையெழுத்து போடுவீங்களோ அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அந்த நிதியை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மிகப்பெரிய மிரட்டல். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வரணும்னு திமுக வந்து எவ்வளவோ வந்து கொண்டுட்டு வர பார்த்தாங்க. இப்போ பாஜகவோட அலையன்ஸ் போகிறாங்கன்றதுக்காக எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து, ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து, ஏதோ குல்மாலிங்ஸ் வேலையெல்லாம் பண்ணினால தான் இன்றைக்கி மக்கள் வந்து திமுகவை விரட்டி அடிச்சிட்டாங்க. இதே வேலை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தொடரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய முழு மூச்சான ஒரே உணர்வு. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சொல்கிறதே இருமொழி கொள்கை மட்டும்தான், இதில் எந்தவித சமரசமும் கிடையாது அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிதி விடுவிக்கிறது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அண்ணன் பிரதமர் ஆகிட்டாப்லேன்னா நல்லா இருக்குமே, தமிழக மக்களும் நல்லா இருப்பாங்க, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து. இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கோம், முதலமைச்சராக 5 வருஷம் ஆகட்டுமே, அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் வேணால் நம்ம பிஎம் ஆகிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிற கருத்து. இந்த மாதிரி 2 வகையான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் விவாதமாகவே போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ரைட்டு, இப்போ நம்ம ரஜினிகாந்துக்கு வருவோம். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சுயசரிதை ஜெயிலர் 2 முடிஞ்சு போச்சு, தர்மன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்புல, சுயசரிதை ஒன்று எழுதிட்டே இருக்காப்புலன்னு அடிக்கடி சொல்கிறாங்க. நேற்று அவரை ப்ரெஸ் மீட் வந்து அதாவது ஏர்போர்ட்டில் இறங்கும்போது சில பத்திரிக்கைக்காரங்க சந்திச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. படம் எப்படி நல்லா போயிட்டு இருக்குங்களா, நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது அதை பற்றி நல்லா பதில் பேசுறாரு. இந்த 100 நாள் ஆச்சு எப்படிங்க இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டவுடனே ஐ எம் ஸோ சாரி, ஐ எம் வெரி டயர்ட், வெயில் இஸ் ஒரு திங், ஐ மிஸ் வேர் திங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. இதை யோசிச்சு பார்க்கும்போது என்னடா அது ஒரு கேள்வியை தான் கேட்குறோம், ஒரு பதில் சொல்லலாம், நல்லா இருக்குங்க, இல்லை நல்லா இல்லைங்க, இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குங்க, பரந்தூர விவசாயிகள்கிட்டே கொடுத்துர்லாங்க, இது வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேசுகிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு ரஜினி அவர்களுக்கு மனசு வரல. ஏன்னா அந்த காக்கா கதைலாம் வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொறாமை அப்படின்றது பொறாமை இல்லை, ஆனால் லைட்டாக பொறாமை தான் சொல்கிற மாதிரி, பொறாமை இல்லாமையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் தவிர்க்கிறார் அப்படின்னு கேட்கலாம். இருக்கட்டும், பெரிய மனுஷன், நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட விஷயத்துக்கு வாய் திறக்காத இந்த ரஜினிலாம் எதுக்குங்க நம்ம வந்து வளர்த்து விட்ருக்கோம். தமிழக மக்கள் நமக்கு நாமளே பார்த்து கேட்குற கேள்வி தான். ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசுன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்ற வந்தார், இன்னமும் ஏமாற்றிட்டு தான் இருக்கார். அவர் சுயசரிதையை வந்து வெளியிட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களாம், அதை முதல் பதிப்பை பெற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களாம். என்ன இருக்குடா உங்கள் நாடகம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி கருத்தை சொல்லிட்டு கமெண்ட்டில் போயிருங்க. மறக்காமல் நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.